சிவனடியார்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வேலூர்லேருந்து ஆரணி போகிற வழி, ஆரணிலேருந்து வேலூருக்கு வந்தாலும் சரி, அம்மாபாளையம் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா அப்பநல்லூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த ஊருக்கு. அது இல்லாத சிங்காரத்தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பழமையான ஆலயம்னு சொல்கிறாங்க. இதனுடைய வரலாறு யாருக்கும் சரியாக தெரில. எவ்வளோ வருஷம் பழமையானதும் அப்படின்னும் சரியாக தெரில. விசாரிச்சு பார்த்ததில் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு சரியானபடி அது உண்மை என்னன்னு தெரிய வரல. ஆனால் இருந்தாலும் இது அரசாங்க காலத்தில் கட்டணப்பட்ட கோயில் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியும். அதே மாதிரி இது உள் பிரகாரத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ இந்த சுரங்க வழியை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மேற்கொண்டு இந்த கோயில் பார்க்கணும் சொன்னாக்கா நீங்கள் விசேஷ நாளில் போனாக்கா கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. நாட்களில் போனால் பூஜைலாம் 8 மணிக்கெல்லாம் கோயில் திறக்கிறாங்க. ஆனால் சீக்கிரமாக மூடிடுவோம்னு சொன்னாங்க. விசேஷ நாளில் வர்றது ரொம்ப சிறப்பு. அப்போ வந்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் அங்கேருந்து இறங்கி ஆட்டோவிலையும் போகலாம். 2 வீலரில் வந்தால் ரொம்ப ஈஸி இந்த கோயிலை சுற்றி பார்க்கணும்னு சொன்னாக்கா. இங்கே இருக்கக்கூடிய உள் பிரகாரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி பிரதோஷ பூஜை நடந்துனுக்குது. அதுக்காக நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதோஷ பூஜை நடக்கும். அப்போ நம்ம அந்த உள் பிரகாரத்தை பார்ப்போம். இங்கே பசங்கள்லாம் தேவார பாடல், திருவாசக பாடல் எல்லாம் இங்கே ரொம்ப நேர்த்தியாக பாடுறாங்க. எல்லோரும் நிறைய பேர் அந்த இதெல்லாம் கூடி ஒட்டுமொத்தமாக பாடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சிலை தான் இது. இப்போ நம்ம உள் பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் பேர் அப்பநாதீஸ்வரர். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்பநாதீஸ்வரர் ஆலயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு பழமையான ஆலயத்தில்.